ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் க்ளீனிங் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நாளாச்சு வீடு சுத்தம் பண்ணி. நம்ம வீட்டில் வந்து ரோட் சைடு இருக்கனால அதிகம் தூசி ஏறிட்டே இருக்கும். சரி, விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜைலாம் வருதில்ல, அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிட்ருந்தேன். எல்லாம் ஒற்றையெல்லாம் அடித்த பிறகு வீடு ஃபுல்லாக கூட்டியாச்சு. எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். தம்பி ஒரு தூங்கிக்கிட்டு இருந்தான். சரி, தம்பி தூங்கும்போதே இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்ட்டு வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து புதுசாக நான் வச்சுருக்க செடி. இது ஓமவல்லி, தம்பிக்காண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த செடி வந்து பொன்னாவரின்னு சொல்லுவாங்க. இதோட இலையெல்லாம் வந்து அப்படியே கசக்கிட்டு நெத்தியிலலாம் பத்து மாதிரி போட்டு விட்டோன்னா அந்த சளியெல்லாம் இறக்கிருமா குழந்தைகளுக்கு. அதுக்காக வச்சு பார்த்தேன் தொட்டியில். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் வன்காண்டியை. அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் தூசியெல்லாம் தட்டிட்டு மாப் போட்டுடலான்ட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிச்சிடணுன்ட்டு வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடெலாம் மாப் போட்டு முடிச்சிட்டேன். ஹால் கிச்சன் மட்டும் தான் பண்ணேன். அந்த பக்கம் ரூமில் வந்து தம்பி அவங்களுக்கு தூங்கிட்டு இருக்கனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா காய்கறியெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஈவினிங் போல். அதை அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் காய்கறியெலாம் எப்படி ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில்னு. நம்ம சேனலில் இருக்குது, அது போய் பாருங்கள். பச்சை மிளகாய் வந்து எப்போயுமே காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுன்னா 1 மாதம் வரைக்குமே அது நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.